இனிய காலை வணக்கம். இந்தொரு செய்தி. சிவனால் எப்படி நமக்கு அருள் செய்ய முடியும்? நம் கர்ம வினைகள் நம்மை ஆள்படுத்தும் போதும் அவரிடம் காட்டப்படுகின்ற அன்பு தூய்மையாக எதையும் எதிர்பாராமல் இருக்கும்போதுதான் அவன் நமக்கு அருள முடியும். நாம் அவனிடம் எதையோ பிரதிபலன் பார்த்து காட்டக்கூடிய அன்பிற்கு அவன் அதிகப்படியாக அருள முடியாது என்பதை ஒரு சிறுகதை மூலம் பார்ப்போம். காவிரி கரையில் உள்ள ஒரு சிவத்தலம் தில்லைதானம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் திருவையாற்றிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இங்கு சிவபெருமானின் பெயர் நெய்யாடியப்பன், அம்பிகையின் பெயர் பாலாம்பிகை. இந்த தலத்தில் சிவனடியார் ஒருவர் இருந்தார். அவர் நாள்தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு வந்தார். சிவபெருமானை வழிபட்ட பிறகு அவர் கோவில் பிரகாரத்தில் வளர்ந்திருக்கும் கீரையை பறித்து செல்வது வழக்கம். இவ்விதம் அந்த அன்பர் சிவபெருமானை வழிபடுவதையும் கீரையை பறித்து செல்வதையும் பல ஆண்டுகள் செய்து வந்தார். அவருக்கும் முதுமை வந்தது. ஒரு நாள் சிவனடியார் வழக்கம் போல் நெய்யாடியப்பனை வழிபட்ட பிறகு, சிவபெருமானே, எனக்கு அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். அப்போது இறைவனின் குரல் அசரீரியாக, அன்பனே, நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு நெய் விளக்கு ஏற்றினாய், அதனால் இப்போது உனக்கு நான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறாய். நீ தினந்தோறும் நெய் விளக்கு ஏற்றியதற்காக தினந்தோறும் இங்கு கோவில் பிரகாரத்தில் கீரையை பறித்து செல்கிறாய். இந்த நிலையில் நான் உனக்கு எப்படி அருள் செய்ய முடியும் என்று அந்த அசரீரியின் குரல் சொன்னது. அதை கேட்ட சிவனடியாருக்கு தன் தவறு புரிந்தது. சிவனிடம் பக்தி செலுத்துவதும் சிவத்தொண்டு புரிவதும் ஒருவருக்கு கிடைக்கும் வரம். இது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் நாம் இறைவனிடம் பக்தி செலுத்துகிறோம் என்பதற்காக இறைவனிடம் பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று நாம் அறியாமல் இருந்து விட்டோம். இறைவனிடம் பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் பக்தியாக மட்டும் அன்பு செலுத்திருந்தால் அவன் எனக்காக எப்போது நின்றிருப்பான். இதைத்தான் மகான்கள் இப்படி சொல்கிறார்கள் போல, சிவன் சொத்து குலநாசம் என்று. அவருக்கு அப்போது புரிந்தது. தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்றாடி மீண்டும் அவன் மீது பரிசுத்தமான அன்பும் காதலையும் செலுத்த ஆரம்பித்தார். இறைவனும் அவர் கேட்ட அருளாசியை வழங்கினார் என்பதுதான் இத்திருத்தலத்தின் வரலாறு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, இறைவனுக்கு தொண்டு செய்வதும் பிறர் நன்மைக்காக தொண்டு செய்வதும் பாராட்டுவதற்கு உரியவைதான். அவற்றை பிரதிபலன் எதையும் பாராமல் செய்யும் போதுதான் அது நிஷ்காம கர்மம் என்ற உயர்வை பெற்று கர்மயோகம் ஆகிறது. ஒருவருக்கு நிஷ்காம கர்மயோகத்தின் மூலம் ஞானமும் முக்தியும் கிடைக்கும். ஆகையினால் அன்பை யாருக்கு செலுத்தினாலும் அது இறைவனோ மனிதனோ பலனை எதிர்பாராமல் பரஸ்பரம் அன்பு கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.